வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 4 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். டபல் சோங்லி மற்றும் நட்புஜா இந்த மாநிலத்தின் நடனம் அசாம். குக்கா மற்றும் கோர் ஹரியானா. ஜோரா மற்றும் ஜாலி இமாச்சல பிரதேசம். ஹபிசா மற்றும் தமாலி ஜம்மு அண்ட் காஷ்மீர். லதா மங்கேஷ்கர், பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியர், விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்துக்கிட்டோம். 8வது 5ஆண்டு திட்டம் 1992 இருந்து 97 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு பகுதி 21 தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளை சொல்லியிருக்காங்க. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகில தலைமையில நடந்துச்சு. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி ஹோலிகா தகன் பண்டிகை கொண்டாடுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏன் சோசியலிசம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. பிரதமர் கிசான் சம்மான் நிதி அமைச்சகம் 2019. PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. பஞ்சாப் நேஷனல் வங்கி வீட்டு வசதி நிதி அமைச்சகத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய்குமார் சுக்லா. சுயமாக உருவாக்கப்பட்ட தொழில் முனைவோர் பட்டியலில் 2025ஆம் ஆண்டு ஹுருன் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? தீபிந்தர் கோயல். இந்தியா முழுவதும் மியூச்சுவல் ஃபண்டை விரிவுபடுத்துவதற்காக அஞ்சல் துறையுடன் எந்த அமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? மும்பை பங்கு சந்தை. இண்டஸ்இண்ட் வங்கியில் HDFC வங்கி கையகப்படுத்துவதற்கு RBI அங்கீகரித்த குறைந்தபட்ச பங்கு சதவீதம் என்ன? 9.5%. இந்தியா, பிரேசில் மற்றும் எந்த நாடு ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல் பராமரிப்பு தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன? பிரான்ஸ். பாரத ஸ்டேட் வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரவி ரஞ்சன். நாசா விண்வெளி ஆப் சவாலில் எந்த இந்திய அணி விருதை வென்றது? போட்டோனிக்ஸ் மெடிசின் சொல்லக்கூடிய ஒரு டீம். புதிய RRB லோகோவில் எந்த நிறம் நிதி, நிலைத்தன்மை மற்றும் நம்பிக்கையை குறிக்கிறது? டார்க் ப்ளூ, அதாவது கடும் பச்சை, கடும் நீலம். இதுல பச்சை நிறம் என்ன எதை குறிக்கிறதுனா லைஃப், growth and prosperity. எந்த அமைப்பு ரெஸ்பான்ஸ் பாஸ்கெட்டை வெளியிடுகிறது? இஸ்ரோ. பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த கூட்டு வர்த்தக மற்றும் முதலீட்டு குழுவை நிறுவ இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்புக்கொண்டுள்ளது? இந்தியாவும் நெதர்லாண்டும் கையெழுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவும் நெதர்லாண்டும் டிஃபென்ஸ் பாதுகாப்பு ஒப்பந்தத்துல அண்மையில கையெழுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லோத்தல் மரிடைம், குஜராத்ல இருக்கக்கூடிய லோத்தல் மரிடைம் காம்ப்ளெக்ஸ ப்ரமோட் பண்றதுக்காகவும் கையெழுத்திட்டு இருக்காங்க. LVM-3 M6 மிஷனில் எந்த செயற்கைக்கோள் ஏவப்படும்? ப்ளூபேர்ட் 6. இந்த செயற்கைக்கோளை டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி விண்ல அனுப்பியிருக்காங்க. ஆந்திரால சதீஷ் தவன் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு மையத்துல.